அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேப்டன் பவுனியாளர் சீலன். ஏண்டா இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்பதாக பவுனியாவில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. ஈச்சங்குளத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. கணவன் மனைவியை கொண்டது, கத்தியாக வெட்டி கொல்லப்பட்டவர். அந்த சகோதரிக்கு வயது 37 வயது. குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர் எடுத்த முடிவு புல. ஏனென்றால் ஒரு உயிர் எடுக்கிற முடிவு அவருக்கு இல்லை. அது இறைவனுக்கு மட்டும்தான் இயலும். ஒரு உயிரை யாராலும் அதை எடுக்க இயலாது. இப்போ அந்த சகோதரி இறந்து விட்டார். உடலையும் கொண்டு போய் புதைச்சிட்டாங்க. இப்போ அந்த சகோதரன் ஹாஸ்பிட்டலில். வாழ்க்கையை யோசித்து பாருங்க ஆகும். இப்போ அந்த சகோதரன் தன்னுடைய காயங்கள் ஆறி போனாலும் போலீஸார் கொண்டே அவரை சிறையில் போட்டாலும் அரசாங்கத்தால் வழங்கப்படுறது அவருக்கு 6 மாதமோ இல்லாட்டி 1 வருஷம்தான். அதுக்கு பிறகு அவர் வெளியே வந்துடுவார். போன உயிர் வருமா? யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த இறந்த சகோதரியின் தாய் தந்தையாக்கள் எவ்வளோ பாடுபடுவாங்க, சௌரங்களை எவ்வளோ பாடுபடுவாங்கன்னு யோசிப்பாங்க. ஆகும் 37 வயசு மட்டும் அவங்க பார்த்து ஆளாக்கி இப்படி நாட்கள் அந்த உயிரை எடுக்கிறாந்தா அவன் எப்படியான ஒரு ஆளாக இருப்பான்னு யோசிப்பாங்க. சரியான பிள்ளை. எவ்வளவு குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் குடிக்கலாடி விலகி போயிடணும். அதுக்காக இப்படி செய்கிற சரியான பிள்ளை. நாங்களும் சௌரங்களெல்லாம் பிறந்திருக்கோம். எனக்கும் 2 சகோதரிகள் இருக்கிறாங்க. மனசு சரியான வேதனையாக இருக்குது நினைக்கும் போது. அந்த சகோதரியை கத்தியாலையும் வெட்டி கூடாளியால் இப்படி ஆள் வெட்டியிருக்காரு. படு சேதம் அடைஞ்சிருக்கு. அப்போ செத்த வீட்டுக்கு போய் வந்தாக்கள் என்னோட கதைச்சவங்க சரியான. ஆனால் அந்த சகோதரி ஒரு தப்பான ஆளும் இல்லை. என்றால் அந்த சகோதரியாக்கள் சேச்சிக்கு போகிற ஆக்கலாம். பொடியனும் நல்ல பொடியன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் எல்லாமே இப்போ தெரிந்தான். இப்பத்தி ஆக்கள் என்னென்ன பாவிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பாவனையால் வாரதால் தான் அந்த பிரச்சனைகள் வருது. ஆனால் இப்படி யாரும் எடுக்காதீங்க. முயற்சி இப்படி எடுக்காதீங்க. ஆயுதத்தை கையில் தூக்காதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு 10 வருஷம்னாலும் அந்த சகோதரியோடு நீங்கள் வாழ்ந்தான் இருப்பீங்க. அந்த 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 உணர்வு கூட உங்களுக்கு வேலை செய்யலையா? 10 வருஷமும் ஒரு 5 வருஷமாக அந்த சகோதரியை வாழ்ந்துருந்தால் கூட அந்த உணர்வு கூட உங்களுக்கு வேலை செய்யலையா? சரியான பிள்ளையான வேலை இது. இதோட இப்போ மட்டக்களப்பிள்ளை அன்றைக்கு புட்டுக்காக கணவனை கொண்ட மனைவி, இது மனைவியை கொண்ட கணவன். இது இப்படி ஈடுபடாதீங்க. யாருமே இப்படியான இதை எடுக்காதீங்க, முடிவு எடுக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலாட்டி பொலிஸ் இருக்குது, பொலிஸ் விடாக போங்க. கோர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் பிடிக்கலாட்டி விலகி கொள்ளுங்கள். ஆனால் இப்படியான ஒரு செயலை நீங்கள் கையில் எடுக்காதீங்க. ஆயுதத்தை கையில் எடுக்காதீங்க. ஆயுதத்தை கையில் தூக்குவீங்களா இருந்தால் நீங்கள் வாழையிடாது, கஷ்டம். அந்த ஆயுதத்தாலாம் திருப்பி உங்களுக்கு சாவும். அதை விளங்கி கொள்ளுங்க. கொஞ்சம் யோசிங்க. நான் சொல்கிறத தவறுதலாக நினைக்காதீங்க. யாராக இருந்தாலும் கொஞ்சம் யோசிங்க. இப்படியான ஒரு இதில் ஈடுபடாதீங்க. ஏனென்றால் ஒரு உயிரை நீங்கள் எடுத்துட்டீங்க, அந்த உடலை அவங்க புதைச்சிட்டாங்க, அது ஓகே. தாய் தகப்பன் சகோதரங்களை எவ்வளோ பாடுபடுவாங்க தெரியும். யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிங்க. இப்போ இதே மாதிரி அவர் இப்போ 6 மாதம் 1 வருஷம் உள்ள இருந்த ஆள் வெளியே வந்தோம் வாழை 7 மாதம் ஆகும். என்னென்று இருக்கேன். இதுக்கு என்னடா சொல்லப்போனால் இப்படியான ஆட்களுக்கு தீர்வு எப்படி கொடுக்கணும் சொல்லுங்க. மக்கள்கிட்ட விட்டுருங்க. அரசாங்கம் மக்கள்கிட்ட கொடுக்கணும். தீர்ப்பு எப்படி வழங்கணும் சொல்லுங்கள். அவங்களுக்கு இப்படியான ஆட்களுக்கு சாவை கொடுக்கக்கூடாது. நாங்கள் சாவை கொடுக்கக்கூடாது. ஒரு கையங்காலையும் பட்டிடணும். நீ வாழ்ந்து பார். உலகத்தில் ஒரு கையங்காலையும் இழந்து நீ வாழ்ந்து பார். அப்போ உனக்கு வாழ்க்கை விளங்கும். வாழ்க்கை வாழலாம். பல மாதிரி வாழ்க்கை வாழ்கிற பல மாதிரி வாழ்க்கை இருக்குது.
நாங்கள் தெரிவு செய்யணும். எங்களோட வாழ்க்கையை நாங்கள் இப்படித்தான் வாழணும்னு சொல்லி நாங்கள் தெரிவு செய்யணும். பக்கத்து வீட்டுக்காரன் கோடீஸ்வரன் அவன் காரில் காரில் போகிறான்டாக்கா நாங்கள் அப்படி ஆசைப்படக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் தான் தெரிவு செய்யணும். விரலுக்கேற்ற வீக்கம் அப்படி நாங்கள் வாழ பழகிக்கொள்ளணும். அவங்களோட குடும்பத்தில் என்ன பிரச்சனையும் எங்களுக்கு தெரியாது. அதை விட அந்த சகோதரியை ஃபேஸ்புக்கில் பல மாதிரி போடுறாங்க. அந்த சகோதரி அப்படி இப்படி பிரச்சனைன்னு சொல்லி. ஆனால் அப்படியான சகோதரி இல்லை. அது சேர்ச்சிக்கு போகிறவ அப்படியான இது இல்லை. அது ஏண்டா ஊர் மக்கள் அறிய நாங்கள் கேள்விப்படணும். அவர் செத்த விட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியான இது இல்லை. அப்படியான ஒரு வதந்தியை கிளப்பாங்க. யாரும் அப்படி கிளப்பாங்க. இதே மாதிரி உங்களோட குடும்பத்தில் அப்படி நடந்து ஆரம்பித்து செஞ்சால் உங்களோட மனசு எவ்வளோ வேதனைப்படும். சகோதரிகளோட பிறந்தவங்க இப்படி காய்ச்சி பழாங்க. ஏன்னா எங்களுக்கும் இருக்குதானே, சகோதரங்களும் இருக்குதானே. ஆனால் அப்படி இப்படி காய்ச்சி பழாங்க. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீய விசாரிப்பதும் போய். அவங்களோட பிரச்சனை எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அந்த இடத்துல ஸ்பொட்டாக போய் நின்று விசாரித்து பார்த்தா தான் என்னென்னு தெரியும். ஆனால் செத்த வீட்டுக்கு போய் வந்தாங்க கூட சொல்கிறான். அந்த அப்படியான சகோதரி இல்லை. அந்த பொடியன் நல்ல பொடியனா என்ன நடந்ததுன்னு சொல்லி அந்த தேப்பனே அதிசயப்படுறான். என்ன நடந்தது, அந்த புள்ள சாப்பிட்டுட்டு இரவு நல்ல சந்தோஷமாக தான் படுத்தவங்கண்ணா. 9 மணிக்கு நடந்த சம்பவம் இரவு 1 மணி ஆகிட்டான். பொலிசு வந்து வெளியில் அவங்களை செய்கிறாங்க. அப்போ பொலிசாரும் என்ன செய்கிறாங்களோ அது மட்டும் என்ன பொலிசு என்ன செஞ்சோ தெரியல. 9 மணிலேருந்து 1 மணி மட்டும் கதாதுரன்னு சொல்லி நின்றுருக்கு பொலிசு. என்னென்னு சொல்ல தெரியல. ஆனால் திருப்பி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இது அட்வைஸ் பண்ணல. நான் உங்களுக்கு மனசார நான் சொல்கிறேன், இப்படியான ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்காதீங்க. இப்படியான ஒரு இப்படியான ஒரு இதுக்குள்ளே ஈடுபடாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலாட்டி விளையிருங்க ஏன்னு சொல்லுங்கள். அவட வாழ்க்கையும் போயிட்டு உங்களோட வாழ்க்கையும் போயிட்டு இதே சூழ்நிலை யோசிச்சு பாருங்கள். இப்போ அவங்களுக்கு ஒரு இப்போ 2-3 பிள்ளைகள் இருந்துருந்தா பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. ஆகும் இப்போ நீங்கள் தவறு செய்ததால் உங்களோட வாழ்க்கை பிரிஞ்சிட்டு இதில் பிள்ளைகளை யோசிப்பாங்க. பிள்ளைகள் என்ன செய்யுது சொல்லுங்கள். பிள்ளைகள் ஒன்றுமே செய்யாத பிள்ளை. நல்ல காலம் அந்த அக்காவுக்கு பிள்ளைகள் இல்லையா, கல்யாணம் முடிஞ்ச பல வருடங்கள் பிள்ளைகள் இல்லை. அது கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன் சொல்லுங்கள். இப்படி ஒன்று நடந்திருந்தா அப்போ அந்த பிள்ளைகளை யோசிப்பாங்க. ஆகும் அது பாவத்திலே அது பெரிய பாவம், அந்த பிள்ளைகளை தவிக்க விடுறது. திருப்பி நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்கலாட்டி நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். நான் திருப்பி உங்களுக்கு சொல்ல அட்வைஸ் பண்ணலை, மனசார நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய சகோதரங்களாக நினச்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு என்னோடய டிக்டாக்கில் இருக்கிறார்கள், என்னுடைய ஃபேஸ்புக்கில் இருக்கிறார்கள் எல்லாமே நான் என்னோடய சகோதரிகள் தான் நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் தவறுலாம் நான் யாரோடையும் அப்படி பழகினதில்லை. டிக்டாக்கில் கூட என்னோட பேர் கதைப்பாங்க, பேசுவாங்க, கொள்ளுவாங்க. என்னுடைய சகோதரங்கள் தான் நான் பழகுறேன். நீங்கள் லைக் பண்ணாலும் சரி தான், கமெண்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன எப்படி கமெண்ட் பண்ணுறீங்க, எப்படி லைக் பண்ணுறீங்க, அது தேவைப்படாது. ஆனால் வாழ்க்கையில் பல மாதிரி வாழலாம். ஒரு மனிதன் வாழ நினச்சா பல மாதிரி வாழலாம். அந்த வாழ்க்கை அது நிலைநிற்காது. வாழ்க்கையை நாங்கள் தெரிவு செய்யணும். வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லி அதை நாங்கள் எடுக்கணும். அதை விட எங்களுடைய மனைவிக்கு, எங்களுடைய பிள்ளைக்கு வாழ்க்கையை நாங்கள் கற்றுக்கொள்ளணும். வாழ்க்கைன்னா இப்படி தான் சொல்லி அதை நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். அப்படி இப்படின்ட்டு நாங்கள் நினைப்போமா அந்த அதை மாதிரி இதை மாதிரி நினைச்சோமா தான் எங்களுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். வாழ்க்கை ஒரு வட்டம். இதுக்குள்ளே வாழ்கிறவன் தான் மனிதன். அந்த வட்டத்தை விட்டு வெளியே வருவானான் தான் வாழ்க்கை சிதறி போயிடும். சொல்லணும்னு தோணிச்சு உங்களுக்கு சொல்கிறான். ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாத உங்களுடைய இது. தவறுதலாக கதைச்சிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள். நான் உங்கள் கேப்டன் சீலன் பவுனியாளன்.